வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன்தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் குருகுல வழியில் செவிவழி ஆன்லைன் வகுப்பு பகுதி 3இல் 15வது வகுப்பில் இணைந்திருக்கிறீர்கள். இது மகம் நட்சத்திரத்திற்கான வகுப்பு. இது வரைக்கும் நாம அஸ்வினி நட்சத்திரத்திலே இருந்து 9 நட்சத்திரங்களை பார்த்தோம். அதனுடைய கிரகங்கள் என்ன அப்படின்னு எழுதிட்டீங்க. இப்ப மகம் அப்படின்னு நீங்க எழுதிட்டு பக்கத்திலேயே கேது அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்தடுத்த நட்சத்திரங்களும் கேதுவுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படிதான் வரும். ஏன்னா அது ஒரு ஆர்டர், சரிங்களா? அந்த ஆர்டர் 3 முறையாக வரும். அதனுடைய அர்த்தங்கள் என்ன அதெல்லாம் நம்ம நட்சத்திரம் பகுதியில் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் நட்சத்திரத்தினுடைய அந்த பலன்கள் எல்லாம் முடிக்கலாம். அதுக்கு பின்னாடி அதனுடைய தத்துவங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் ஓரளவு நம்ம பார்த்துடலாம். இதில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருவீங்களா அப்படின்னுட்டு ஒரு கருத்து. ஐயா, ஒரு ஆசிரியராக, ஒரு ஆசானாக அடியேன் புரிந்து கொண்ட வரைக்கும் பலன் கூறுவதற்கு பல நபர்கள் 150 வகுப்புகள் 200 வகுப்புகள் அப்படின்ட்டு நாம் அட்டன் பண்ணி படித்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் கூட பலன் கூறுவதற்கு அப்படின்ட்டு நம்ம வாயை திறக்கும் பொழுது பல சிக்கல்கள் வருகிறது. ஏன் சிக்கல் வருதுன்னு சொன்னா, நாம அந்த 150 200 வகுப்புகளிலும் அந்த ஆசிரியர், அந்த ஆசான், அந்த குருநாதர் கூறிய அந்த விஷயங்கள், அந்த பாயிண்ட், அவர் இத்தனாவது அதிபர் இந்த இடத்திலே இருந்து இங்கிருந்து இவர் பார்த்தால் அப்படின்ட்டு போட்டிருப்பாரு. அதை மட்டும்தான் நாம் சொல்வதற்கு பழகிறோம். அந்த இடத்துல அந்த கிரக இணைவுகள் அது இதுவும் நமக்கு தெரியுதுன்னா அந்த ஒரு பலனை சொல்றதுக்கு தான் நமக்கு தெரியும். இப்படி இருந்தால் அவங்க வீட்டில் இப்படி இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அந்த இங்கே இப்படி இருந்தால் இந்த வீட்டில் இருப்பாங்கன்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால் அந்த ஜாதகர் கேட்க வந்த கேள்வி வேறாக இருக்கும், அவர் விரும்பியது வேறாக இருக்கும், அவர் வயது வேறாக இருக்கும். ஒரு குழந்தை ஜாதகம் வரும்போது இந்த இடத்துல இருந்தால் அவங்க மனைவி இப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆசிரியர், ஒரு ஆசான், ஒரு குருமார்கிட்ட நாம் ஒரு தகவலை ஏற்று வைத்திருக்கிறோம். அந்த கிரக இணைவை பார்த்தால் அப்படி வரும். ஆனால் பாவம் பாருங்க, அந்த குழந்தை அது எப்போ தான் பிறந்த குழந்தையா இருக்கும், அல்லது ஸ்கூல் எப்போ வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 5 வருடம் 6 வருடத்தில் கொண்டாந்து கேட்பாங்க. அது காலேஜ் சேர்த்தலாமா அல்லது +2ல் என்ன குரூப் எடுக்கலாம் அப்போ ப்ளஸ்1ன்னு கேட்பாங்க. அப்போ போய் அவங்க மனைவி இப்போ இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் சிக்கல். பலன் சொல்லுவதற்கு நம்மால் முடியாமல் போவதற்கு காரணம், நாம எப்பொழுதுமே பலன்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? பலன்களை தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அஸ்வினிக்கு என்னது, பரணிக்கு என்னது அப்படின்னு சொல்கிறீங்களே. இப்போ கூட மகம் நட்சத்திரத்துக்கு என்னன்னு எழுதுறதுக்குத்தானே நாம் பேனா பேப்பரோட பேனா பேப்பரோட எழுதிக்கிட்டு இருக்கிறோம். என்னத்தை இப்படி சொல்கிறீங்க? முன்னுக்கு பின் முரணாக கூறுகிறீர் ஆசிரியர் அவர்களே அப்படின்ட்டு வாதம் செய்யலாம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் பலன் கூறுவதற்கு அடிப்படை கட்டமைப்பாக பேஸ்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அது நமக்கு தேவை. அப்போ ஒரு நட்சத்திரம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு அதற்கான பலன்கள் தேவையே ஒழிய இதையே நாம் அங்கே போய் ஒப்பித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பேஸ்மெண்ட்ங்கிறது என்ன? எல்லாம் சொல்லுவாங்க, உயர்நிலை ஜோதிடம், நடுநிலை ஜோதிடம், தாழ்நிலை ஜோதிடம். தாழ்நிலை ஜோதிடம் சொல்றதில்ல, அதை பேசிக் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. பேசிக்னா ஒன்றும் இல்லாத ஜோதிடம்ன்ட்டு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இன்றைய அமைப்பு போயிட்டு இருக்குங்க. அதை நான் குறை சொல்வதற்கான சூழ்நிலை இல்லை. ஆனால் நாம் உணர வேண்டிய விஷயம் என்ன? பேசிக்னா ஒன்றுக்கும் இல்லாத, உப்புச்சப்பு இல்லாத, உதவாக்கர கருத்துக்கள், உதவாக்கர பாடங்கள் அப்படிங்கிற அளவிலே தான் நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் மாணவர்களே. ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கு. பேசிக் என்பது அஸ்திவாரம். அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமாக
பலமாக இடப்படுகிறதோ அவ்வளவு உயரமாக கட்டிடம் கட்டும் போதும் ஒன்றும் ஆகாது. அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு கட்டடம் கட்டுறோம்னா ஒரு டென்ட் அடிக்கலாம். டென்ட் அடித்தா கூட 4 பக்கம் ஆணி அடிக்கணும், இரும்பு அந்த கடப்பாறையை எட்டி அதிலிருந்து தான் கயிறு கட்டுவாங்க. டென்ட் எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு காத்தடிச்சா பறந்துட்டு போயிடும். எவ்வளவு ஆழமாக அஸ்திவாரத்தை இடுகிறோமோ அவ்வளவு உயரமாக நமது ஜோதிட கட்டிடம் எழும்பும். அதற்காக ஒரு 10 மாடி கட்டிடம் கட்டிட்டு அதுக்கு மேலே உட்கார்ந்துக்கிட்டு பேஸ்மெண்ட்டுன்ட்டே சொல்லிட்டு இருக்க முடியுமா? பேஸ்மெண்ட் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையின் மீது நாம் அமர்ந்து 10 மாடிக்கு மேலே இருப்போம். 10 மாடிக்கு மேலே இருக்கும்போது பேஸ்மெண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். அப்போ இந்த பாடத்தில் படிக்கக்கூடிய எதையும் நீங்கள் பலன் சொல்ல ஆரம்பித்த பின்னாடி சொல்லக்கூடாது. இதெல்லாம் வச்சுட்டு சொல்லணும். ஒரு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் எழுதுறாங்கன்னு சொல்லும்போது இப்போ 64 பிட்டு கம்ப்யூட்டர், 32 பிட்டு கம்ப்யூட்டர் இருந்துச்சு. முதல் கண்டுபிடிக்கும் போது 8 பிட்டு, முதல்ல கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கும் போது 8 பிட்டு இருந்தது. 8 பிட் அப்படிங்கிறது 16 பிட்டு பண்ணாங்க, அப்புறம் 32 பிட்டு பண்ணாங்க, இப்போ 64 பிட்டு பண்ணுறாங்க. பிட்டுன்னா என்ன? அது என்ன என்றால் 0 1 தான் கம்ப்யூட்டர் மொழி. 0 1 0 1 0 1 0 1 அப்படிங்கிறத மொத்தமாக 64 இலக்கங்கள் எழுதணும், 64 இடங்கள் எழுதணும். அதில் அந்த எல்லாமே 0ன்னு போட்டால் ஒரு கோடு, அதில் ஒன்றுன்னு போட்டு மிச்சத்தை எல்லாம் 63 0 ஒரே ஒரு 1 அப்படின்னு போக்கும்போது அது 2வது கமெண்ட்டு. அந்த 1ங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதை முதல் எண்ணிக்கையில் 1ன்னு போட்டு எழுதுனா எல்லாம் 1, 2வதுல 1ன்னு போட்டால் அது ஒரு செட்டு, 3வதுல 1ன்னு போட்டு எல்லாத்தையும் 0 பண்ணால் அது ஒரு செட்டு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காத கோடிக்கணக்கான கோடிங், அதன் மூலயமாக வெவ்வேறு ஆப்ஷன்ஸ், வெவ்வேறு வடிவங்கள், வெவ்வேறு விஷயங்கள், அதையெல்லாம் காட்டுவதுதான் 64 பிட்டு. 32 பிட்டில் வச்ச விஷயங்களை காட்டிலும் 64 பிட்டில் பல லட்சம் மடங்கு அதிக பவர் ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதனுடைய அடிப்படை அப்படின்னு சொன்னோம்னா 1 0 தான். 1 0 என்பதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 அப்படிங்கிறது ஒரு ஆற்றல், 0ங்கிறது ஒரு ஆற்றல், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதனுடைய வேறுபாடுகள் தான் இங்கே நமக்கு கம்ப்யூட்டரில், இன்டர்நெட்டில், மொபைல் ஃபோனில் எல்லாம் நமக்கு தெரிகிறது, பல்வேறு ஆப்ஷன்ஸ் தெரிகிறது. அதனுடைய அடிப்படை 1 0ன்னா இங்கே நமக்கு ஒரு ஃபோட்டோவை பார்த்தோம்னா நாங்கள் 1 0 1 0 புள்ளி 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 இப்படியே இருந்தால் அது நமக்கு யூஸ் இல்லை. அது மாதிரி தான் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே அடிப்படை, அங்கே இருப்பதை அப்படியே ஒப்பிப்பதற்காக அல்ல, அது என்னன்னு புரிஞ்சு மனதில் வைத்து கொண்டால் அதிலே இருந்து நாம் ரூல் பிடிக்கணும். நான் முதல்லையே ரகசியத்தை சொல்லிட்டேன். இந்த நட்சத்திரங்கள் ஒரு பலனை கொடுக்கும். அந்த பலன்கள் கிரகத்தினுடைய பலன்களோடு எந்த பலன் கிரக பலனுக்கும் நட்சத்திர பலனுக்கும் சேர்ந்து வருகிறதோ, இரண்டையும் இணைத்து ஒரு பலனை உருவாக்க முடிகிறதோ அதுதான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. அப்போ நம்ம பலன்களை ஈஸியாக தைரியமாக சொல்லலாம் இல்லையா? ஆமாங்க சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவை கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இதை கேட்டுட்டு அந்த லைக் பண்ணுறதுல தீ இருக்கும், நெருப்பு இருக்கும். அந்த நெருப்பு சிம்பிளை லைக் பண்ணும். நெருப்பு சிம்பிளை லைக் பண்ணவங்களுக்கு தான் இந்த பதிவு புரிந்திருக்கிறது, கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நாம் 800 பேர் குழுவில் இருந்தாலும் எத்தனை பேர் நீங்கள் கேட்குறீங்கன்னு பார்த்தா ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருக்கும். 800 பேரும் கேட்கலன்னு அர்த்தம். ஒரு கேட்ட பாடத்திற்கு ஆர்வம் இல்லாதவர்கள் இங்கேருந்து எக்ஸிட் ஆகிட்டு, அல்லது ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் சிலரை இணைத்து விட்டு அப்புறம் எக்ஸிட் ஆகிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். ஏங்க எக்ஸிட் ஆகுறீங்கன்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லைங்க, எல்லாம் கேட்கலாம். ஆனால் ஒரு பிரயோஜனமாக ஒரு இலவச பாடம் நடத்துகிறோம். ஒரு கட்டண வகுப்பு அப்படின்னு சொன்னால் ஆர்வம் வந்து பார்க்குறோம்ல, அது மாதிரி இலவச வகுப்பாக இருந்தாலும் நம்ம பார்க்கணும்ல.
அதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சரி, மகம் நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கே பாருங்க எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இந்த மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கும். அஸ்வினி அப்படிங்கிறது மேசத்தில் ஆரம்பித்து அந்த 9 நட்சத்திரங்கள் 4 ராசிகள் அடங்கி விடுகிறது. இதெல்லாம் அடிப்படை கணிதம். கொஞ்சம் தேவைப்பட்டால் பின்னாடி அதையெல்லாம் பார்க்கலாம். இப்போ பலன் சொல்லுவதற்கு தானே வந்திருக்கிறோம். அதனால் அது இந்த மட்டும் முடிச்சுட்டு மகம் நட்சத்திரம் அதில் பிறந்தவர்கள் அப்படின்ட்டு போயிடலாம். பெரிய தனவந்தர், ஏழையா பிறந்தா பெரிய தனவந்தர் மாதிரியான செய்கை. பணியாட்களை வைத்து வேலை வாங்குவார் அப்படின்னா தான் வேலை பண்ண மாட்டாரு, அடுத்தவங்க கிட்ட வேலை சொல்லி பண்ண வைக்கிறதுல விருப்பமுடையவர் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். தெய்வ பக்தி, பிதுர்பக்தி மிகுந்தவர். போகங்களை விரும்புவார். ஒரு லக்ஸரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே சொகுசு. அந்த போகம்னா சொகுசுங்கிட்டு எடுத்துக்கலாம். போகங்களை விரும்பி அனுபவிப்பார். எந்த மாதிரியான உடல் அமைப்பு இருந்தாலும் தோற்றத்தில் அழகானவர். விவேகம் உடையவர். அந்த வாசனை திரவியமெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் பிரியமுடையவர். அவருடைய உடலுடைய வலது பக்கம் முன்பகுதியோ பின்பகுதியோ அங்கே மறு மச்சம் இது மாதிரி கவனிக்கத்தக்க அளவில் இருக்கும். சரிங்களா? மகம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம். கல்வியில் ஆர்வம். கல்வியில் ஆர்வம். சாஸ்திரங்களில் பற்று. சாஸ்திரங்களில் பற்று. பரோபகார தர்ம சிந்தனை. பரோபகாரம்னா என்ன? தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்பது நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் செய்வது. தானம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தருவது. பரோபகாரம் அப்படிங்கிறது என்ன? பரம் என்றால் வெளி, உபகாரம் அப்படின்னு சொன்னால் உதவி செய்தல். வெளி நமக்கு சம்பந்தமில்லாத, நமக்கு ரிட்டன் எந்த வழியிலும் ரிட்டனே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அளவிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பரம் என்றால் வெளியே, உபகாரம் என்றால் அவர்களுக்கு சகாயம் செய்தல். நாங்கள் போயிட்டே இருப்போம், அங்கே ஒருத்தர் கஷ்டத்தில் இருப்பாங்க, அந்த ஒரு ஆர்கனைசிங் இருக்கும், அதில் ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அதை அப்படியே சரிப்படுத்தி கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது பரோபகாரம். பரோபகாரம் என்பது தர்மத்தினும், என்னை பொறுத்த மட்டும் சொல்கிறேங்க, தர்மத்தினும் தானத்திலும் அதிக மதிப்பு மிக்கது பரோபகாரம். முதல் 2க்கு பலன்களை எதிர்பார்த்து தரலாம், பரோபகாரத்திற்கு எந்த பலனும் கிடையாது. இதெல்லாம் இவர்களுக்கு உண்டு. 2ஆம் பாதம் அதிக செலவு செய்பவர். அதிக செலவு செய்பவர். தாமதமான குணம், மந்த குணம் உடையவர். தாமத குணம் உடையவர். வியாதி உடையவர். வியாதி உடையவர். கௌரவத்துடன் நல்ல குணத்துடன் வாழ்வார். கௌரவம் நல்ல குணத்துடன் வாழ்வார். மகம் 3ஆம் பாதம் சாது. சாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அதனால பலவான். அவர் பலவான், ஆனால் சாதுவாக இருப்பார். எல்லாத்தையும் பண்றதுக்கான தைரியம் தில்லு இருக்கும், ஆனாலும் சாதுவாக இருப்பார். பிறர் பொருளை பார்த்து ஏங்குபவர். அவங்க அப்படி வாழ்றாங்களே, இவங்க இப்படி வாழ்றாங்களே, அவங்க அப்படி செய்கிறாங்களே, நான் இப்படி செய்ய முடியலையே. பிறர் பொருளை பார்த்து ஏங்குபவர் அப்படி இருப்பாங்க. 4ஆம் பாதம்
சர்ம வியாதிகள், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எப்பவும் இருக்கும். பெண்களுக்கு அதிக மதிப்பு கொடுப்பார்கள். பெண்களுக்கு அதிக மதிப்பு கொடுப்பார்கள். பெண்களை வசியப்படுத்தக்கூடிய அளவில் அவர்களுடைய பேச்சு நடவடிக்கை இருக்கும். பெண்களை வசியப்படுத்தும் அளவிற்கு பேச்சுக்கள் நடவடிக்கைகள் இருக்கும். மனைவியிடம் அடங்கிய கணவர்களை பார்க்கலாம். மனைவியிடம் அடங்கிய கணவர்களை பார்க்கலாம். பெண் ஜாதகமாக இருந்தால் மாத்திக்கிங்க, கணவருக்கு அடங்கிய மனைவியாக பார்க்கலாம். ஆனா கணவர் அப்படின்ற ஒரு விஷயம் வரணும் இல்லையா? மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகாரமிக்க நட்சத்திரம்ங்கிறதுனால ஆரம்ப காலகட்டங்களிலே கொஞ்சம் சிக்கல்கள் உண்டாகி அந்த அதிகாரத்தினால் கொஞ்சம் பிரச்சனை வர்ற சிம்மராசிக்காரர்கள் இருக்காங்க. மகமும் அதுக்குள்ளே இருக்கு. இருந்தாலும் அந்த அடக்கம், அவங்க கணவனை மதிக்க வேண்டும், ஆண்களை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற குணம் இருக்கிற வரைக்கும் மிகச்சிறந்த வாழ்க்கை இருக்கும். இதோ ஒரு வசத்தில் அதை மீறி போகும்பொழுது தான் சிக்கல். அதை பிரபல அரசியல் தலைவர்களை எல்லாம் ஒப்பீடு பண்ணி பார்ப்பாங்க. அடங்காதவர் ஆண்களை காலில் விழ வச்சுட்டாங்கன்னுட்டு. இருந்தாலும் கூட அந்த சம்பவம் உருவாவதற்கு அவர்களை அவமானப்படுத்தியது, அவர்களை அடக்கி வைத்தது, அவருடைய திறனை வெளியே வராமல் விட்டது, இதெல்லாம் தான் காரணமே ஒழிய அவர்கள் ஏற்கனவே ஒரு நடிகராக இருந்தபோது இருந்த செயல்பாடுகள் வேறு. அரசியலுக்கு வந்த பின்னாடி இருந்த அந்த அடக்கம், அவருக்கு தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த மரியாதை, எவ்வளவு அடக்க ஒடுக்கமாக அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாத வகையிலே அவருக்கு தோள் கொடுத்து நின்று, அது கணவர் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் தன்னை தலைவனாக கொண்ட, ஒரு திருமணமே இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ இருந்தாலும் கூட தனக்கு தலைவன் அப்படின்ட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு தானே நடந்தார்கள். அதனால் என்னை பொறுத்த மட்டில் இந்த சிம்மம் மகம் ஜெயலலிதா அப்படியே ஆண்களை அடக்கினார் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க மட்டும்தான் அப்படி இருந்தாங்க. அவங்களும் ஏன் அப்படி இருந்தாங்கன்னா, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொன்ன இல்லையா, அதுதான் அது, வேற ஒன்றும் இல்லை. சரி, நல்லது நண்பர்களே. இந்த மகம் நட்சத்திரம் கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. அந்த தீ, அந்த நெருப்பு ஜுவாலை இருக்கு இல்லைங்களா, சிம்மம் என்பது ஒரு நெருப்பு ராசி. அதனுடைய முதல் நட்சத்திரம் இதுதான். அதனால் அந்த லைக் போடுறத, தீ வர்றதை மறந்துடாதீங்க. அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்.